ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லுக்மா சமையலில் நம்ம எப்படி ஆரஞ்சு ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான எடுத்துருக்கேன்னா ஆரஞ்சு பழம் ஒரு 3-4 பழம், 2 கேரட்டு நல்லா க்ளீன் பண்ணி 2 கேரட் வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் பைனாப்பிள். இது டேஸ்ட்டுக்காக தான் கொஞ்சோண்டு தான் போட போகிறோம். அப்புறம் தேவையான நல்லா ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கோம். ப்ரௌன் சுகர் இதில் தேவையான அளவு நிறையா போட்டுக்க போகிறோம் நம்ம. அப்புறம் ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரலாக இந்த ஆரஞ்சு பழத்தை எப்படி உரிக்கணும்னா, இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு குறுக்க 4ஆக பிரித்து இப்படி ஈஸியாக உரிச்சிக்கலாம். நீங்கள் தயவுசெய்து இப்படி குறுக்க கட் பண்ணாதீங்க. இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வச்சு அப்படியே குறுக்க 4ஆக போட்டு அப்படியே ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு 3 பழம் நல்லா உரித்து வச்சுருக்கேன். இதில் என்ன செய்ய போகிறோன்னா, பைனாப்பிளில் கொஞ்சம் போது நான் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் போது டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன். என்ன செய்ய போகிறேன்னா, இதை அப்படியே நான் டைரெக்டாக இந்த பவுலில் மாற்றிக்கிறேன். அது கூட இந்த பைனாப்பிளை துண்டு துண்டாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் என்ன செய்யறேன்னா, இந்த கேரட்டை நல்லா துண்டு துண்டாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, ஃபஸ்ட்டு எதுவுமே வாட்டர் சேர்க்காமல் இதை நல்லா மிக்ஸில் கொஞ்சம் போது வாட்டர் சேர்த்துக்கிறேன். வாட்டர் சேர்த்துக்கிட்டு அது கூட ஐஸ் க்யூப் ஒரு 3-4 போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வாட்டர் சேர்த்துக்கிறேன். வாட்டர் சேர்த்துட்டு
மறுபடியும் நல்லா அரைச்சிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா ப்ரௌன் சுகர் நான் என்ன செய்கிறேன், ஒரு 3-4 ஸ்பூனு எடுத்துக்க போகிறோம். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்க, சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை என்ன செய்யலாம், நல்லா இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். என்ன செய்ய போகிறோன்னா இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். இதை அப்படியே டைரெக்டாகவும் சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவைன்னா நல்லா இதை நல்லா ஃபில்டர் பண்ணி சாப்பிடுங்க. நாங்கள் டைரெக்டாக சாப்பிட்டாலே அவ்வளோ ஹெல்த்து தான். அதில் ஃபில்டர் பண்ணும்போது அப்போ தான் வந்து நல்லா நார் சத்து நிறையா, இதில் வந்து ஆரஞ்சு பழத்தில் நிறைய நார் சத்து நிறையா இருக்கும். நல்ல மோர், கால்சியம். இதே போல் இது இன்னும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறோம். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இது என்ன செய்யணும், அப்படியே இதில் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு இது என்ன பண்ண போகிறோன்னா ஃபைனலாக அது கூட ஒரு ஸ்பூனு நம்ம ஐட்டத்தை இதில் ஆட் பண்ணுறோம். நம்ம ஐட்டத்தை ஆட் பண்ணி தேன் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அது கூட மறுபடியும் வந்து ஐஸ் கியூப் எடுத்து ஒரு 2-3 போட்டுட்டு அப்படியே வச்சு குடிச்சிங்கன்னு வச்சிங்களா, சும்மா சரி டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.